அனைவருக்கும் வணக்கம். எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலய அமாவாசை செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நிகழ இருக்கிறதுங்க. நாளை நிகழ இருக்கக்கூடிய இந்த மகாலயபட்ச அமாவாசை அன்று 7 ஜென்ம பாவம் தீர நாம் மறக்காமல் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் இந்த சமய வழிபாடுகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நேரங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பண்டிகைகள், விரதம், வழிபாடு போன்ற ஆன்மீக விஷயங்கள்லையும் அதிக கவனத்தை செலுத்தி வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் இந்தியாவில் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறத கடமையாக பலரும் செய்து வந்துட்டுருக்காங்க. அதுவும் தென்னிந்திய மாநிலங்களில் அமாவாசை நாட்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறத காலமாக சாஸ்திர சம்பிரதாயங்களுடன் கடைபிடித்து வந்துட்டுருக்காங்க. மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் கூட தை, ஆடி, புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதுவும் மற்ற அமாவாசைகளை விட புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு மிக முக்கியமான வழிபாடு செய்யும் காலமாக கருதப்படுது. இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாகவும் அவர்கள் நம்முடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு ஆசி விழுங்குவதாகவும் நம்பப்படுது. இந்த நாளில் தர்ப்பணம், விரதம், அன்னதானம் செய்யறதுனால பித்ருதோஷம் நீங்கி குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படும் அப்படின்னு நம்பலாம். மகாலய அமாவாசை நாளில் மக்கள் விரதமிருந்து கடற்கரை பகுதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் வழக்கம். மேலும் முக்கிய நீர்நிலைகள் அல்லது கடல் பகுதிகளில் தர்ப்பணம் கொடுக்கறதன் மூலமாக அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த நிலையில் இந்த ஆண்டு மகாலய அமாவாசை நாளை 21ஆம் தேதி வருது. சாதாரண அமாவாசை நாட்களில் 3 தலைமுறை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படும். ஆனால் மகாலயபட்ச அமாவாசை நாளில் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டுமின்றி நம் ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள், பங்காளிகள் மற்றும் ஏனைய அனைவருக்கும் தர்ப்பணம் கொடுப்பதே மகாலய அமாவாசையின் தனி பெருஞ்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா 7 ஜென்ம பாவங்கள் போகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் மகாலய அமாவாசை அன்று கண்டிப்பாக முன்னோர்களுக்கு, இறந்தவர்களுக்கு ஆன்மா திருப்தி அடைய திதி கொடுப்பது அவசியமாகிறது. மகாலய அமாவாசையில் வருகிறதுங்க சூரிய கிரகணம். அதாவது செப்டம்பர் 21ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி இரவு 10:59 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 3:23 மணி வரைக்கும் கிரகணம் தொடரும் அப்படின்னா நள்ளிரவு 1:11 மணிக்கு கிரகணம் உச்சமடையும் அப்படின்னும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்காங்க. இந்திய நேரப்படி இரவு நேரத்திலேயே சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதுனால இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது. அதனால் மகாலய அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கிறவங்க செப்டம்பர் 21ஆம் தேதி காலை சூரிய உதயத்திற்கு பிறகு காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலான நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே போல் இரவு 9:30 மணிக்கு முன்னதாக விரதத்தை நிறைவு செய்து விட வேண்டும். மகாலய அமாவாசை செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:03 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 1:42 மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்கிறதுங்க. தர்ப்பணம் கொடுக்க சிறந்த இடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடங்கள், கடல்கள், புனித நதிகள் பாயக்கூடிய கரைகள் ஆகியவற்றில் நாம் தர்ப்பணம் செய்கிறது பல மடங்கு பலன்களை தரும். முன்னோர்களினுடைய பசியையும் தாகத்தையும் போக்கவும் அவர்களினுடைய ஆசிகளை பெறவும் எல் கலந்த தண்ணீர் கொண்டு தர்ப்பணம் செய்யப்படலாம். சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்க மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம் மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகள், சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய குளக்கரைகள் தர்ப்பணம் கொடுக்க சிறந்த இடங்களாக கருதப்படுது. அதே மாதிரி நாளை நடைபெற இருக்கக்கூடிய மகாலய அமாவாசை நாளில் நாம் என்ன செய்யலாம்
செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. மகாலய அமாவாசை அன்று போதைப் பொருட்கள், மது, புகைப்பழக்கம் இருக்கக்கூடாது. வீட்டில் அசைவம் செய்யவோ சாப்பிடவோ கூடாது. அது மட்டும் இல்லாமல் உணவுகளையும் பெரும்பாலும் மீதமான உணவுகள், அதாவது மிச்சம் வைக்கக்கூடிய மீதமான உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. நாம் சாப்பிடக்கூடிய உணவில் பூண்டு, வெங்காயம் சேர்க்கக்கூடாது. நகம் மற்றும் முடியை வெட்டக்கூடாது. யாரிடமோ கோபப்படவோ அடிக்கவோ தகாத வார்த்தைகளை பயன்படுத்தவோ கூடாது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் போது எள்ளை கடனாக வாங்கி தர்ப்பணம் செய்யக்கூடாது. தர்ப்பணம் கொடுக்கும்போது ராகு காலம், யமகண்டம் போன்றவற்றை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ராகு காலம், யமகண்டம் இருக்கக்கூடாது. முன்னோர்கள் வழிபாடு முடியும் வரைக்கும் வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றக்கூடாது. சுமங்கலி பெண்கள், பெண் பிள்ளைகள் பெற்றோருக்காக எள்ளும் தண்ணீரும் இறைத்து பிண்டம் வைக்கக்கூடாது. அதே போல செய்ய வேண்டியவை அப்படின்னு பார்க்கும் பொழுது, அமாவாசைக்கு முதல் நாளே வீட்டை சுத்தமாக கழுவி விடணும். மகாலய அமாவாசை அன்று அதிகாலை சீக்கிரமாகவே எழுந்து சுத்தமான நீரில் நீராடிய பின்னர் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். பின்னர் வீட்டில் விளக்கு ஏற்றி முன்னோர்களுக்கு உணவு படைத்து வழிபாடு செய்த பின்னர் காகத்துக்கு கிழக்கு பார்த்தவாறு சாதம் வைத்து பிறகு நீர் விளாவி அதை காகம் எடுத்த பிறகு தான் நாம் சாப்பிட வேண்டும். ஏன்னா காகமாக நம் முன்னோர்களை நம்மளுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசிர்வதிப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த பொருளுதவி மற்றும் தானங்கள் செய்ய வேண்டும். பசி அப்படின்னு வருபவர்களுக்கு முடிந்த வரையில் சாப்பாடு போடலாம். மகாலய அமாவாசை அன்று முறைப்படி பித்ரு கடன் செய்வது பித்ரு தோஷம், சாபம் ஆகியவற்றை போக்கும். அவ்வாறு செய்ய முடியாதவங்க அரிசி, வாழைக்காய், வஸ்திர தானம் அளித்து பசுக்கள், நாய்கள் மற்றும் காகங்களுக்கு உணவளிக்கலாம். இதை செய்தால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. அதாவது ஏதேனும் இரு ஜீவராசிகளுக்கு கண்டிப்பாக அன்னதானம் கொடுக்க வேண்டியது அவசியம். தங்களிடம் தங்களுடைய முன்னோர்கள் படம் இல்லை அப்படின்னா தெற்கு பார்த்தவாறு ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். மகாலய அமாவாசை அன்று மாலை 6 மணிக்கு மேல் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முன்னோர்களை வேண்டி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். மகாலய அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாட்டை முடித்த பின்னர் நீங்க போகக்கூடிய தூரத்தில் குலதெய்வ கோவில் இருந்தால் அங்கு சென்று வழிபாடு செய்தால் குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். அப்படி அருகில் குலதெய்வ கோவில் இல்லாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யலாம். அதே போல இது எல்லாமே நாம கடைபிடிக்கும் போது முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நம்மையும் நம்மளுடைய சந்ததியினரையும் ஆசிர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். வருடத்திற்கு ஒரு பட்சம், அதாவது 15 நாட்கள் புரட்டாசி மாதத்தில் வருவதை தான் நாம் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்கிறோம். இது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமை திதி தொடங்கி சில வருடங்களில் ஆவணி மாதம் பௌர்ணமி அடுத்த பிரதமை திதியிலையும் தொடங்கும். சதுர்தசி தேதி அன்று முடிவடையுங்க. இந்த வருடம் மகாலய பட்சம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதமை திதி முதல் செப்டம்பர் 20 சதுர்தசி திதி வரைக்கும் இருக்கிறது. இந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை காண பூலோகம் வருவதாக ஐதீகம். இந்த மகாலய பட்சத்தில் யமதர்மனின் அனுமதியோடு நம்மளுடைய முன்னோர்கள் அனைவருமே பூமிக்கு வருவாங்க அப்படின்னும் அவர்கள் சூரியனின் ஒளிக்கதிர்கள் வழியாக வருகிறார்கள் அப்படின்னும் கருட புராணம் சொல்கிறது. இந்த தினங்களில் நாம் முறைப்படி தர்ப்பணம் செய்து எள்ளும் தண்ணீரும் இறைத்தா அவர்கள் தாகமோ பசியும் தீர்ந்து திருப்தியோடு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். தங்கள் லோகத்திற்கு செல்வார்களாம். அப்படி போகும்போது தங்கள் வாரிசுகளை வாழ்த்தி வரங்கள் கொடுத்துவிட்டு செல்வதாக ஒரு ஐதீகமும் இருக்கிறது. இந்த மகாலயபட்ச காலத்தில் செய்யப்படக்கூடிய அனைத்து தான தர்மங்களுக்கும் பித்ருக்களின் ஆசியும் சேர்ந்தே கிடைக்குமா. இந்த 15 நாட்கள்லையும் நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்ட பின்பே நாம் நித்திய பூஜை புனஸ்காரங்களை செய்யணும். இந்த முன்னோர் வழிபாட 15 நாட்களும் செய்ய முடியாவிட்டாலும் தங்கள் தந்தையின் திதி தினத்தன்றாவது
மகாலயபட்சத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. சுபகாரிய தடை, வாரிசு இல்லாதது, தீராத நோய், திடீர் விபத்துக்கள், துர்மரணங்கள் இவை எல்லாவற்றுக்கும் பித்ரு தோஷமும் ஒரு முக்கிய காரணம். இந்த மகாலய புண்ணிய காலத்துல வீடு தேடி வரக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலமா தோஷங்கள் நீங்கி நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும்.